ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது அடுத்த 14 நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு அடுத்த 14 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அடுத்த 14 நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய விஷயங்களால தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்க போகுது. ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணம் நாம் கிடையாது, நவக்கிரகங்கள் தான் காரணம். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட பலனாக இருந்தாலும் சரி, ஆபத்து பலனாக இருந்தாலும் சரி, அது எப்படி நவக்கிரகங்கள் அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்களில் மிக முக்கியமான சில மாற்றங்கள் அடுத்த 14 நாட்களுக்கு ஏற்பட போகுது. அதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். ஃபஸ்ட்டு குரு உதயமாகக்கூடிய ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு குரு உதயம் ஆகிறதுனால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி குருவுடைய பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவீங்க என பொதுவாகவே நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் நடப்பு ஆண்டு ஜூலை மாதத்தில் குருவின் உதயமாகிறது எல்லா நபர்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான விளைவுகளை கொண்டு வர காத்திருக்கு. அதில் உங்களோட ராசிக்கு என்ன கொண்டு வரப்போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்கள்லேயே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு அறிவாற்றல், செல்வம், ஞானம் உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம். குருவின் நிலையை பொறுத்து மேஷம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்வில் தனித்துவமான பலன்கள் சந்திக்கக்கூடிய நிலை வரும். அப்படி எதிர்வரக்கூடிய ஜூலை 9ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய குருவின் உதயமானது எல்லாருக்குமே எல்லா பலனையும் கொடுக்க இருக்கு. எந்தெந்த ராசிக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும், யாருக்கு பாதமான சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது குரு உதயமாகக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு அடுத்த 14 நாட்கள் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குரு உதயமாகிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி குருவுடைய இந்த உதயமானது உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 14 நாட்கள் ஃபஸ்ட்டு தொழில் வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வரும். அதனால் தொழில் வாழ்க்கையில் அவசரப்பட வேண்டாம். தொழில் வாழ்க்கையில் நிறைய கவனமாக இருக்கணும். ஏன்னா தடைகள் வருங்கிறதுனால எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. தொழில் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொழில் போட்டிகள் உங்கள் வருமானத்தை பாதிக்கும். தொழில் போட்டிகள் தயவு செய்து வைத்து கொள்ள வேண்டாம். நமக்கு போட்டிகள் இருந்து லாபம் இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டிகள் இருந்தால் பாதிக்குங்கிறப்ப எதுக்கு போட்டிகள் வைத்துக்கணும்? அதனால் தொழில் போட்டிகளை தயவு செய்து இந்த டைம் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் நிதி நெருக்கடி, கடன் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. வீண் செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். மெயினாக அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கணும். இந்த ஆடம்பர செலவு, தேவையற்ற செலவு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது. அத்தியாவசிய செலவுகள் மட்டும் முக்கியத்துவம் அளித்து அதுக்கு செயல்களை செய்யணும். மற்றதுக்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி பல கெடுபிடிகள், எச்சரிக்கைகள் இந்த குரு உதயத்தில் உங்களுக்கு இருக்குது.
அப்புறம் தொழில் துறையில் காணக்கூடிய பின்னடைவு உங்களை மனதளவில் பாதிக்கலாம். அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. இன்னல் நிறைந்த இந்த காலகட்டத்தை பொறுமை மற்றும் நிதானத்தோடு கையாள்வது நல்லது. அப்பதான் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்கள் மனதை காயப்படுத்தாமல் தப்பிக்க முடியும். தன்னம்பிக்கையை மெயினாக கைவிடாமல் இருக்கிறது நல்லது. தன்னம்பிக்கையை கைவிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. குரு உதயத்தால் இந்த மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு இந்த 14 நாட்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு மற்ற கிரகங்களால் இந்த 14 நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் எதில் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் என்ன மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க அதை பற்றிய இதை பார்க்கலாம். மற்ற கிரகங்களால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு சறுக்கல்கள் உண்டாகும். சில இடங்களில் சவாலாக உழைக்க வேண்டியது இருக்குது. சறுக்கல் வர வேளையில் அந்த சறுக்கலை சமாளித்து எப்படி மேலே வரணுமோ வாங்க. சவாலாக உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைச்சி கண்டிப்பாக அதில் முன்னேற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் வரலாம். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். வியாபாரத்தில் கூட விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையாக ஈடுபடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கைக்கேற்ப வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கிறதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறம் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு ஏற்றமான பலன்கள் தான் இந்த 14 நாட்கள் கிடைக்கும். இதில் அதிகாரப்பூர்வமான கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதிகாரப்பூர்வமாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் நல்ல லாபமும் உயர்வும் ஏற்படும். தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பணத்தில் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டும். அப்படி உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பணம் கையில் தங்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான எதிர்காலம் அடைவீங்க. அப்புறம் புதிய முதலீடுகள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கணும். ஸோ அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் இந்த அடுத்த 14 நாட்கள் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஜோதிட ரீதியாக இந்த 14 நாட்கள் கிரக மாற்றங்கள் இருக்குல்ல, அதை பொறுத்து பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி. இதில் உங்களோட ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் கொண்டு வரும். அப்புறம் குரு 8ல் இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தள்ளி போகும். ஸோ அதனால சில விஷயங்களை எச்சரிக்கை தேவை. வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்ய வேண்டும். இந்த 14 நாட்கள் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு பலத்தை அப்போ தான் அதிகரிக்க செய்யும். அப்புறம் அதிர்ஷ்ட எண் இந்த 14 நாட்கள் 93. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன். ஸோ டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு குன்றக்குடி முருகனை வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் நல்லது நிறைய நடக்கும். ஸோ அதனால் அதை மறக்காமல் செய்யுங்க. ஸோ இந்த 14 நாட்கள் உங்களோட ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.